السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. فقال الله أيضا في شأن عبيده مخبرا وآمرا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. إلى ستما صلاة اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் தஆலாவின் பேரருள், அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக, அதிலும் குறிப்பாக தன் ஹபீப் நாயகம் சர்வரே காயினாத் சர்காரே தோ ஜஹான் ஷஃபீஉல் முذنبீன் खातमुन नबीयीन सय्यदुल मुरसलीन आशिकुल मुहिब्बीन हज़रत मुहम्मदुर रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्லம் और उम्मतिले अल्लाह நம்மை ஆக்கி அருள் புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ்வுடைய ஃபஸ்லு கரம், அல்லாஹ் நம்மை புனிதமிக்க மாதமான ரமலானுடைய மாதத்தை எதிர்பார்த்தவர்களாய், அதில் ஏதேனும் அல்லாஹ்வின் அருளை, அல்லாஹ்வின் ரஹ்மத்தை எப்படியேனும் பெற்றுவிட வேண்டும் என்ற ஆர்வத்தில் அல்லாஹ் நம்மை இங்கு ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா புனிதமிக்க ரமலானை பரிபூர்ணமாய் பெரும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அதில் எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் முழுமையாய் நோன்பு நோற்பதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. இந்த ரமலானில் அல்லாஹ் என்னென்ன பாக்கியங்களை எல்லாம், அருள்களை எல்லாம் தர காத்திருக்கிறானோ அத்துணையும் பெற்ற நல்லடியார்களாய் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் வருகிறது என்று சொன்னாலே உண்மையான ஒரு முஃமின் அவருடைய உள்ளம் குதூகலம் அடைய வேண்டும் என்று சொல்லித் தருகிறார். ரமலான் வருதுப்பா, ரம்ஜான் வந்துருச்சு அப்படின்னு ஒரு குதூகலம் ரமலான் வருகிறது என்றவுடன் ஒரு முஃமினின் உள்ளத்தில் துளிர்விட வேண்டும் என்று சூஃபியாக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். காரணம், இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறது சாதாரணமான ஒரு மாதம் அல்ல. போகிற போக்கில் இந்த மாதம் ஒரு மாதம் கழித்துவிட்டு சென்று விடலாம் என்பதல்ல இந்த ரமலான். அழுக்கில் புரண்டு சாக்கடையில் உழன்று நஜீசாய் போய் பார்ப்பதற்கு அருகருப்பாய் இருப்பதை போன்று பாவங்களில் உழன்று பாவங்களில் மூழ்கி அந்த பாவத்திலேயே பாவமாய் மாறிப்போய் இருக்கக்கூடிய மனிதனை அப்படி போகிற போக்கில் இந்த மாத என்ட்ரன்ஸில் நுழைஞ்சு வெளியே வர்றதுக்குள்ள பரிசுத்தவானாய் ஆக்கி அவனை வழிமாறுகளின் லிஸ்டில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது இந்த ரமலான். சாதாரணமான விஷயம் அல்ல. சாதாரணமாக மனிதன்
நம்ம எல்லா மனிதரையும் நம்ம சொல்லணும், எல்லா மனிதர்களுமே யாராவது நாம் பாவம் செய்யணும்னு நினைக்கிறோமா? யாராவது சொல்லுங்கள், நான் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்றேங்க. நவுதுபில்லா, யாருமே அப்படி இருக்க மாட்டார். நம்ம முஃமின்கள் இல்லை, காஃபிர்களையும் அவ்வாறு இருக்க மாட்டார். மாற்று மதத்தினராக இருந்தாலும் சரியே, எந்த பேர் யாரிட போய், சில பேர் கலிசடைகள் சிலது இருக்கும், பாவங்கள் செய்வதை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள், அதை பெருமடிச்சுக்குவாங்க. அவனெல்லாம் மனிதர் லிஸ்ட்லேயே சேர்க்கக்கூடாது, மனுஷன் லிஸ்ட்லேயே சேர்க்கக்கூடாது. அவர்கள்லாம் கொண்டு போய் வேற ஏதாவது ஒரு லிஸ்ட்டில் சேர்த்தார்கள். பொதுவாக மனிதன் என்பவனே இயற்கையாய் பாவங்களை விட்டும் தப்பிக்க வேண்டும் என்று நினைப்பவன். ஒன்றும் இல்லை, ஒரு மனுஷன்கிட்ட போய் கேளுங்க, கொலை செய்கிறது நல்லதாப்பான்னு கேளுங்க, என்ன சொல்லுவார்? பாவம், பெரும்பாவம். இப்போ ஒரு பெண்ணை மானத்தை எடுப்பது நல்லதாப்பா? ஒரு பெரும்பாவம், செய்யக்கூடாது, அதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா சொல்கிறாங்களே இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் மனிதனின் இயற்கையிலேயே அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். இப்போது மனிதன் பொதுவாக பாவங்களை விட்டும் தவிர்ந்திருக்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுகிறான், இல்லையா? நமக்கு அப்படி தான் ஆசையாக இருக்குது. வாழ்நாள் முழுதும் ஒரு பாவமும் செய்யக்கூடாது, இதுதான் நம்மளாம் ஆசைப்படுறோம். எல்லாமே ஆசைப்படுறோமா இல்லைங்களா? பொய் சொன்ன ஆசைப்படுறோமா? யாருக்குமே ஆசை இல்லை, எனக்கும் ஆசை இல்லை, உங்களுக்கும் ஆசை இல்லை. ஆனால் பொய் சொல்லாமல் இருக்கிறோமா? சொல்லிடுறோம் பாருங்க, பொய் சொல்லிடுறோம். எந்த விதமான கெட்ட பேச்சுக்களையும் பேசக்கூடாது, எந்த விதமான ஆபாசங்களையும் பார்க்கக்கூடாது, நம் காதிலே தீய பேச்சுக்களை பேசிவிடக்கூடாது. முக்கியமாக இந்த கீபத்து, புறம், அடுத்தவரை கழுகிறது, இவையெல்லாம் செய்யக்கூடாது. எல்லாத்துக்கும் ஆசை இருக்கா இல்லையா? ஆனால் இவைகளிடம் தவிர்ந்திருக்க முடிகிறதா? முடியல. எல்லா நற்காரியங்களையும் செய்ய வேண்டும் என்றும் ஆசைப்படுகிறோம், நம்மால் முடிவதில்லை. காரணம் என்ன? எதனால் மனிதன் பாவம் செய்கிறான்? மனிதன் பாவம் செய்து அல்லாஹ்வை விட்டும் தூரமானவனாக ஆகப் போகிறான், இல்லையா? மனிதன் எப்பொழுது அல்லாஹ் விட்டும் தூரமாகிறான், எப்பொழுது மனிதனிலே பாவம் அதிகரிக்கிறதோ அந்த மனிதன் அல்லாஹ் விட்டும் தூரமாகி விடுகிறான். பாவங்கள் இல்லாமல் ஆகிவிட்டால் ஒரு மனிதன் அல்லாஹ்வோடு நெருங்கி விடுகிறான், இல்லையா? இதுதான் உண்மை. யாரை வழிமாறுகள் பெரியவர்கள் என்று சொல்லுகிறோம்? பாவங்களை விட்டும் தவிர்ந்திருப்பவர்கள் தான் வழிமார்கள், அவர்கள் தான் பெரியோர்கள். இப்போ பாவங்கள் நம்மை விட்டும் தவிர்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் பாவம் ஏன் நாம் செய்கிறோம்? அது முதல்ல யோசிக்கணும்ல. பாவம் மனுஷன் செய்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ரெண்டே ரெண்டு தான் காரணம். இந்த ரெண்டு மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா இன்றைக்கி நாமளும் மலக்கு தான். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நம்மளும் ஒன்று தான். மீகா அலைஹிஸ்ஸலாம் நாமளும் இருந்திருக்கலாம். அவங்களாம் பாவம் செஞ்சாங்களா? எந்த பாவமும் செய்யலை பாருங்கள். நமக்கு பாவம் இருக்கிறது, அவங்களுக்கு பாவம் இல்லை. ஏன்னா அவங்கள்ட்ட இல்லாத ரெண்டு நம்மள்ட்ட இருக்குது. ஒன்று என்ன? நஃப்ஸு, இன்னொன்று என்ன? ஷைத்தான். இந்த ரெண்டு பேர் தான் நம்மை ஆட்டி படைக்கிறார். ஒன்று நஃப்ஸு நம்மை கெடுக்குகிறது, இன்னொன்று ஷைத்தான் நம்மை கெடுக்குகிறான். இந்த ரெண்டும் கெடுக்கிறாங்களா இல்லைங்களா? இந்த இரண்டில் தான் மனிதன் புரட்டி மாறி மாறி மாட்டிக்கிறான். பாவமே செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஷைத்தான் இருக்கானுங்களே, மெதுவாக ஏதாவது ஒன்று சொல்லுவான். இந்த ஷைத்தான் ரொம்ப மோசமானவன். இப்போ ஷைத்தான்னா யார், நஃப்ஸுனா என்ன, இதையெல்லாம் உங்களுக்கு விளக்குவதென்றால் அதற்கே ஒரு நாள் தேவை. ஷைத்தான் எப்படியெல்லாம் வழிகெடுப்பான், ஷைத்தான் எப்படியெல்லாம் வழிகெடுப்பான், ஒரு நஃப்ஸு ஒரு மனிதனை எப்படியெல்லாம் வழிகெடுக்கும், மிக நீளமான தெரிந்து கொள்ள வேண்டிய மிக நுட்பமான பாடம் அது. என்னுடைய ஆசானவர்கள் சொல்லுவார்கள், வா மஅரிஃபத்துல்லா ஆசான் ஹே மகர் மஅரிஃபத்து ஷைத்தான் முஷ்கில் ஹேன்னு சொல்லுவாங்க. வா, அல்லாவை பற்றி நீ அறிந்து கொள்வது கூட லேசானது தான், நீ தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஷைத்தானை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து கஷ்டம்பான்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன? அவன் என்றுமே ஒரு பாவத்தை செய் என்று உங்கள்கிட்ட சொல்லவே மாட்டான். ஷைத்தான் எப்படிப்பட்டவன்? நேராக டேய் இங்கே வா சினிமா போய்ட்டு வரலாம் அப்படின்னு உங்க கூப்பிடவே மாட்டான். போகிற போக்கில் இப்படி போயிட்டே இருப்பீங்க, சவுத்தை காட்டுவான், யோத்தியா இந்த இடத்துலலாம் போஸ்ட் ஒட்டிச்சிருக்காங்க பார்த்தா அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லுவான்.
பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒட்டணுமா அவனுங்க ஆறேன் அப்படின்னு நீங்கள் திட்டிக்கிட்டே தான் பார்ப்பீங்க, திட்டிக்கிட்டே தான் அவரும் பார்ப்பார். பார்த்த உடனே அதில் போட்டிருக்க காட்சிகள் அவர் மனசில் பதிஞ்சிடும். நைட்டில் போய் கண்ணை மூடுவார், அந்த போஸ்ட் அப்படி கண் முன்னாடி வரும். அதுக்கப்புறம் நஃப்ஸு பார்த்துக்கும், ஆஹா போட்டிருக்காங்க போகலாங்க, அவன் கூட சொல்லிட்டு இருந்தானே அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றி சிந்திச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா போயிடுவார். இப்படித்தான் ஷைத்தான் தேன் தொட்டு வைப்பது போன்றுதான் ஒரு மனிதனை கெடுக்குகிறான். நஃப்ஸு அதை விட மோசமானது. நஃப்ஸுடைய வேலை என்ன அப்படின்னா, ஒரு பாவத்தை கங்கணம் கட்டிவிட்டால் அந்த பாவத்தை செய்து முடிக்கும் வரை அந்த மனம் ஆறாது. அதுக்கு எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்லை, எவ்வளவு காலமானாலும் பரவாயில்லை. ஒன்று முடிவு பண்ணி இந்த பாவத்தை செய்யணும்னு அதுக்கு என்னென்னலாம் வழி, அது எல்லாத்தையும் செய்து பாருங்களேன். ஒரு ஆளை ஏமாற்றணும் நஃப்ஸு முடிவு பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். முதல் அந்த நஃப்ஸு உன்னை ஏமாற்ற போகிறேன்னு நேராக அவன்கிட்ட போகாது, அவன்கிட்ட போய் ஃப்ரெண்டு மாதிரி பழக வைக்கும். நல்லவன் தோற்றத்தில் என்னவெல்லாம் வேஷம் போட முடியுமோ அத்துணை வேஷங்களையும் போட வைத்து கடைசியாய் தான் நாடிய அந்த காரியத்தை சாதித்து கொள்ளும். இது நஃப்ஸு. இப்போ இந்த இரண்டு எதிரிகளை ஒரு மனிதன் கட்டுப்படுத்தி விடுவானேயானால் அந்த மனிதன் தக்வா உள்ளவன், வெற்றி அடைந்தவனாய் மாறிவிடலாம், இல்லையா? இப்போ பாருங்களேன், இந்த 11 மாதங்கள் இந்த ரெண்டுலையும் நாம் உழண்டு கொண்டே இருக்கிறோம். நஃப்ஸு ஷைத்தான் அடக்க முடியல, அதை போராட முடியவில்லை. அல்லாஹ்வா ஒரு வாய்ப்பு தர்றா, உங்களை எல்லாம் கழுவி பரிசுத்தமாக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், அதனால் ஷைத்தானை இந்த 1 மாத காலம் நான் அடக்கி விடுகிறேன். அல்லாஹ்வா ஷைத்தானை அடக்கி விட்டான். இந்த 1 மாத காலம் ஷைத்தான் வெளியே வர மாட்டான், ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் இருக்காது. அப்போ அடக்க வேண்டிய மற்றொன்று நஃப்ஸு ஒன்றுதான். அதை அடக்குவதற்கும் உங்களுக்கு ஒரு பாடத்தை, ஒரு பயிற்சியை அல்லாஹ் தருகிறான். அதுதான் நோன்பு, அதுதான் நோன்பு. அப்போ இந்த 1 மாத காலம் நாம் நஃப்ஸை அடக்கி மட்டும் பழக்கி விடுவோமேயானால் நஃப்ஸு அடங்கிய இடத்தில் ஷைத்தானுக்கு வேலை இல்லை. நஃப்ஸு எங்கே அடங்கி விடுகிறதோ அந்த இடத்திலே ஷைத்தானுக்கு வேலை இல்லாமல் போய்விடுகிறது. திரும்பவும் ஷைத்தான் வந்தாலும் அவனை எவ்வளவுதான் பாடுபட்டாலும் இந்த நஃப்ஸை அவனால் வெல்ல முடியாது. ஏன்? இந்த நஃப்ஸு அடங்கிருச்சு. அதுபோன்று ஒன்றைத்தான் பயிற்சியகமாகத்தான் இந்த ரமதானை அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது, குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னுள்ளவங்களுக்கு நோம்பை விதியாக்கின மாதிரியே உங்களுக்கும் இந்த நோம்பை நம்ம விதியாக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உடையவர்களாக ஆகுவதற்காக அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ என்ன தெரியுது? இந்த நோன்பு வைத்தாலே தக்வா வருகிறது. நோன்பு வச்சாலே என்ன உருவாகும்? நம்மள்கிட்ட தக்வா உருவாகும். உங்களிடத்தில் உங்களை அறியாமலேயே நஃப்ஸு அடங்கும். இந்த நஃப்ஸை அடக்கிறதுக்கு தான் நோன்புங்க, சாதாரணமான விஷயம் இல்லை இந்த நோன்பு. அல்லாஹ் நம்மை நோன்பை வைத்திருக்கிறானே, உங்கள் நஃப்ஸை அடக்கிறது. நஃப்ஸ் என்ன சொல்லுது? பார்க்குறதையெல்லாம் நமக்கு வேணும்னு சொல்லக்கூடியது நஃப்ஸ். இதெல்லாம் எனக்கு வேணும், இதெல்லாம் எனக்கு வேணும் ஆசைப்படக்கூடியது நஃப்ஸுடைய வேலை. அல்லாஹ் என்ன செஞ்சான் பாருங்க, அந்த நஃப்ஸை உட்கார வச்சு சாயந்தரம் 5:30 மணிக்கு காலையிலிருந்து பசியாக இருந்து தாகத்தோடு இருந்து உட்கார்ந்துருக்கிறோம். முன்னாடி அழகான, இந்த பக்கம் பார்த்தா ரோஸ் மில்க் இருக்குது, இந்த பக்கம் ஜம்ஜாவதை போட்டு இந்த பக்கம் ஒரு ஜூஸ் இருக்குது, நடுவில் பார்த்தீங்கன்னா இங்கே அழகான சமோசா இருக்குது, கடல் பாசி இருக்குது, சுண்டல் இருக்குது, கொற்றா நிறையா கஞ்சி இருக்குது, எல்லாம் முன்னாடி இருக்கிறது. எதையும் வாயில் வைக்க மாட்டேன் அல்லாஹும்ம லகசும்து என்று ஹஸரத்தவர்கள் சொல்லும் வரை எதையும் வாயில் வைக்க மாட்டேன். அப்படியே கட்டுப்படுத்தி கொண்டு அமர்ந்து இருக்கிறோம் அல்லவா? கட்டுப்படுகிறது நஃப்ஸ். அந்த நேரத்தில் அல்லாஹ் பயிற்சி அளிக்கிறான் நமக்கு. இந்த நஃப்ஸை இப்படி நீ கட்டுப்படுத்தி பழக்கிவிட்டால் அது அதற்கு பின்பு 11 மாத காலங்களும் மூரியாட்டம் செய்யாது, மூரியாட்டம் செய்யாது. அதனால தான் சூஃபியாக்கள் இப்படி சொல்லுவார்கள், அல்லாஹ் அவன் ஹலாலாக்கிய உணவை வேண்டாம் என்று சொல்லுகிறான். இந்த ரம்ஜான் மாசத்துல அல்லாஹ் ஹலாலாக்கிய உணவுகள்,
எதையெல்லாம் சாப்பிட வேண்டும் நீங்கள் சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னானோ அவன் ஹலாலாக்கிய உணவுகளை அல்லாஹ் தஆலா வேண்டாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட வேணாம் அல்லாஹ் ஆக்குறான். பார்த்தீங்களா? இதில் என்ன நமக்கு தெரியுது? இதை மட்டும் ஒரு மனுஷன் எடுத்து சரியாக அந்த நோன்பை வச்சு பழகிட்டார்னா இப்படி ஒரு மனிதனுக்கு ட்ரைனிங் ஆயிரும். ஹலாலானதையே அல்லாவுக்காக சாப்பிடாம இருந்தவங்க ஒரு ஹராமை கொண்டு வந்து முன் வைத்தால் உண்ண மாட்டோம். ஒரு ஹராமை கொண்டு வந்து முன்னாடி வச்சு சாப்பிடுங்கன்னா அல்லாவுக்காக ஹராமையே உண்ணாமல் இருந்த ஹலாலையே உண்ணாமல் இருந்தவர்கள் நாம் எப்படி ஹராமிலே கை வைப்போம்? கை வைக்க மாட்டோம் அல்லவா? அன்பர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹுக்காக மிக அற்புதமான ஒரு பாடத்தை இந்த ரமதானில் நமக்கு தருகிறார். சாதாரணமானதல்ல இந்த ரமதான். இந்த ரமதானுடைய மாதம் நோன்பு வைக்கிறோம் அல்லவா? சூஃபியாக்கள் சொல்லி தருவார்கள். அல்லாஹ் தஆலா இந்த மனிதனை தன்னுடைய ஹலீஃபான்னு ஆக்கணும். அல்லாஹ் மனுஷனை படைக்கும்போது என்ன சொன்னான்? என்னுடைய ஹலீஃபாவை படைக்கிறேன். இப்போ ஹலீஃபா என்பவர் யார்? பிரதிநிதி என்பவர் அந்த அரசனுடைய தன்மைகள் உடையவனாய் இருக்க வேண்டும் அல்லவா? அரசனின் தன்மைகள் உடையவனாய் இருக்க வேண்டும். ஆனால் நாம் அல்லாவின் தன்மை உடையவர்கள் நம்ம இல்லை. அல்லாவின் தன்மை உடையவர்கள் நாம் இல்லை. ஆனால் அல்லாவே ஆசைப்பட்டானா என்னுடைய இந்த அடியார்களை என்னுடைய ஹலீஃபாவாக நான் ஆக்கிட்டேன், ஆனால் கொஞ்ச நேரமாவது என்னை போன்று இருப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன். அல்லாவின் தன்மையிலே இந்த மனிதன் ஒன்று சேர வேண்டும். அல்லாவின் தன்மை என்ன? அல்லாவின் தன்மை சாப்பிடுவதில்லை. அல்லாவின் தன்மை என்ன? அல்லாவின் தன்மை அல்லாவுக்கு மனைவி மக்கள் இல்லை. லம் யலித் வலம் யூலத். அல்லாஹ் ஸமத். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த பிரத்யோகமான அந்த தன்மையில் நம்மையும் ஒரு சில நேரங்கள் இருக்க வைத்து பார்த்து அல்லாஹ் ரசிக்கிறான். நம்ம பார்த்து ரசிக்கிறான் அல்லாஹ். நாமளும் ஹலாலான மனைவியை தவிர்ந்திருக்கிறோம், ஹலாலான உணவுகளை தவிர்ந்திருக்கிறோம். அல்லாஹுவோடு சேருவதற்கு அதான் லஅல்லக்கும் தத்தகூன் ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நசீபாக்குகிறார். நண்பர்களே, இந்த ரமதானுடைய மாதம் பல பரக்கத்துகளை நமக்கு கொண்டு வரக்கூடிய மாதம். சாதாரணமான மாதம் அல்ல. நம்ம வேலை என்ன, நம்முடைய கடமை என்ன என்றால் இந்த ரமதானுடைய மாதம் என்னவெல்லாம் பரக்கத்தை கொண்டு வந்திருக்கிறதோ அவைகளை பெற்றுக்கொள்வது நம் மீது கடமை. இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர்றாங்கன்னு வைப்போமே, ஒரு விருந்தாளி வர்றாங்கன்னு வைக்கலாம். இப்போ சாதாரணமாக ஒரு விருந்தாளி நம்ம பக்கத்து வீட்டு கடைக்காரரு அவங்க வந்தாங்க, வாங்க அப்படின்னு உட்கார வைப்போம், ஒரு டீ கொடுப்போம் இல்லையா? ஒரு டீ கொடுப்போம். கொஞ்சம் ஸ்பெஷல் கெஸ்ட் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, நம்ம முதலாளி வர்றாங்க அல்லது பெரியவங்க வர்றாங்க, யாராவது வாங்க வாங்க வந்து கூப்பிட்டு உட்கார வைப்போம், சேர் போடுவோம் அல்லது ஷோபா போடுவோம், அவங்களுக்கு டீ கூட பிஸ்கட்டு பலகாரம் ஏதாவதுன்னு வைப்போம். அதையும் விட சீஃப் கெஸ்ட்டு யாராவது வர்றாங்க, இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுவோம். அவர்களுக்காக வேண்டி பிரியாணி ஆக்குவோம் அல்லது ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது செய்வோம், கொடுப்போம் இல்லையா? அதான பழக்கம். அதையும் விட ஸ்பெஷலாக வந்தார்கள், இப்போ என்ன செய்வோம்? அவங்க வர்றதுக்கு முன்னாடியே வீட்டு கதவெல்லாம் திறந்து வச்சு வீட்டை ரெடி பண்ணி அவர்களுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு வீட்டு வாசலில் நின்று வரவேற்று உள்ளே அழைத்து சென்று அவர்களுக்காய் செலவு செய்து அவர்களுக்காய் கண்ணியப்படுத்துவோம். இதுதானே? அப்போது எந்த அளவுக்கு சீஃப் கெஸ்ட் நம்மை நோக்கி வருகிறார்களோ அந்த அளவிற்கு அவர்களுக்காய் மெஹனத் செஞ்சு செலவழிப்பது நம் மீது கடமையாகிறது. ஆனால் ரமலானும் நம்மிடத்திலே வரக்கூடிய ஒரு சீஃப் கெஸ்ட், இதுவும் விஐபி இல்லை. இந்த ரம்ஜான் நம்மள்கிட்ட வரக்கூடிய விஐபி கெஸ்ட் இல்லை, விஐபி. இது எவ்வளோ வேணாலும் சொல்லுங்கள், அந்த அளவிற்கு சீஃப் கெஸ்ட் வருகிறது. ஆனால் மற்ற கெஸ்ட்டுகளுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுங்களா? மற்ற கெஸ்ட்டுகள் வந்தால் என்ன கொடுப்பேன்னு கேட்கும். ரமதான் நம்ம இடத்துல வந்து கேட்கிறது, என்னிடத்திலிருந்து என்ன எடுப்ப என்று கேட்கிறது. என்றது நீ என்ன எடுத்துக்கிற? எல்லா அருள்களையும் நான் கொண்டு வந்திருக்கிறேன். உனக்கு ரஹமத்து வேண்டுமா? என்னிடத்திலே இருக்கிறது. பரக்கத்துக்கள் வேண்டுமா? என்னிடத்திலே இருக்கிறது. மக்ஃபிரத்து வேண்டுமா? என்னிடத்திலே இருக்கிறது. எத்துணை ரஹமத்துகள் பரக்கத்துகள் உனக்கு வேண்டுமோ எல்லாம் என்னிடத்திலே இருக்கிறது, நீ எடுத்துக்கோ அப்படின்னு மட்டும்தான் ரம்ஜான் நம்மள்கிட்ட சொல்லுது. யார் கண்ணியப்படுத்தி எடுத்தார்களோ அவர்கள் ஜெயம் பெற்றார்கள். யார் கண்ணியம் பெற்று எடுக்கவில்லையோ
அவர்கள் தோற்றுவிட்டார்கள். ரமதானை நாம் முழுமையாய் கண்ணியப்படுத்தினோம் என்று சொன்னால் முதல் 10 என்ன 10 மூலா டக்குன்னு சொல்லுங்களேன். ரஹ்மத்துடைய 10, ரெண்டாவது 10 மஃபிரத்துடைய 10, மூணாவது 10 இத்கும் மினன்னார் நரக விடுதலை 10. சரியாய் இதை நாம் கவனித்து எடுத்துக்கொள்வோமேயானால் நம் இம்மை வாழ்வும் சிறப்பாகி விடுகிறது, கபருடைய வாழ்வும் சிறப்பாகி விடுகிறது, மஹ்ஷருடைய வாழ்வும் சிறப்பாகி விடுகிறது. அது எப்படி சூஃபியாக்கள் சொல்லி தருகிறார்கள். அல்லாஹ் முதல் 10 ரஹ்மத்துடைய 10 வச்சான், ரெண்டாவது 10 மஃபிரத்துடைய 10 வச்சான், மூணாவது 10 இத்கும் மினன்னார ஆக்கனா. இதில் என்ன தாத்பரியம் இருக்கிறது? பல தாத்பரியங்களை எழுதி தருபவர்கள் ஒரு விஷயத்தை ஒரு தாத்பரியம் இப்படி எழுதி தருகிறார்கள். உலகத்திலே நாம் வாழும் காலத்திலே என்னவெல்லாம் நமக்கு அருள்கள் கிடைக்கிறதோ, என்னவெல்லாம் அருள்கள் கிடைக்கிறதோ இதையெல்லாம் கொடுக்கணும்னு அல்லாஹ்வுக்கு கட்டாயம் இல்லை. இதெல்லாம் கொடுக்கணும்னு அல்லாஹ்வுக்கு கட்டாயம் இல்லை. ஆனால் நம்முடைய அயோக்கியத்தனங்களை பார்த்து கொண்டே அல்லாஹ் அவனுடைய ரஹ்மானியத் ரஹ்மத்தின் வெளிப்பாடாய் நமக்கு தந்து கொண்டு இருக்கிறான். முதல்ல ஒன்றும் இல்லை, ஒரு 10 ரூபா ஒரு மிஸ்கீனுக்கு கொடுத்தோம். அவருக்கு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு நாம் அந்த பக்கம் போகிறோம். ஒரு டாஸ்மார்க் வாசலில் அவர் நிற்கிறார். ஒரு டாஸ்மார்க் வாசலில் அவர் நிற்கிறார். நம்ம கொடுத்தது எவ்வளோ? 10 ரூபா. உள்ளதுலேயே எந்த நோட்டு கிழிஞ்சதுன்னு பார்த்து எடுத்து அவர் கையில் அந்த 10 ரூபாவை கொடுத்துட்டு அரை மணி நேரம் கழித்து நம்ம ரோட்டில் போகும்போது டாஸ்மார்க் வாசலில் அவர் நிற்கிறார். அவர் வாங்கிறத நம்ம பார்க்கல, அவர் குடிக்கிறத நம்ம பார்க்கல. முதல் 10 ரூபாய்க்கு கிடைக்குமாங்கிறதும் ஒரு கேள்வி. கிடைக்காதுல்ல, எவ்வளோன்னு தெரியல. ஆக மொத்தத்தில் இப்போ அடுத்தவருக்கு கொடுக்க நமக்கு மனசு வருமா? இந்த ஆள் என்ன இங்கே நிற்கிறான் நினச்சேன், அப்பயே நினச்ச ஒரு மாதிரி தான் இருந்தான். அந்த ஆள் அடுத்து பள்ளிவாசலில் பார்த்தா இவரும் கொடுக்க மாட்டார். அடுத்தும் டே இந்த ஆள் அடிக்கடி டாஸ்மார்க் நிற்கிறான்டா, அவனுக்கு கொடுக்காத, அவர் கொடுக்காத. பார்த்தீங்களா, ஒரு பாவம் செய்தான் என்பது கேரண்டி இல்லை. ஆனால் பாவம் செய்வானோ என்ற சந்தேகத்தில் கூட கொடுப்பதை நிப்பாட்டுகிறோம். இது நம்ம புத்தி. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எவ்வளவு பாவம் ஒவ்வொரு நாளைக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கொடுத்துக்கிட்டே இருக்கான் பாருங்க. அல்லாஹ் வகை வகையாக அல்லாஹ் தருகிறான், வகை வகையாக அல்லாஹ் தருகிறான். காலையில் ஃபஜ்ருக்கு எழுதாமல் இருக்கிறோம், ஆனால் அன்னைக்கும் அல்லாஹ் தஆலா டீ பிஸ்கட் தர்றான் நமக்கு. காலைக்கு ஃபஜ்ர் தொழு எந்திரிக்கலாம், டீ பிஸ்கட் கிடையாதுரா, நாஷ்டா கிடையாதுரா அல்லாஹ் சொன்னான். என்னைக்காவது கட் பண்ணான் அல்லாஹ் தஆலா. மதரசாக்களில் கூட காலையில் ஃபஜ்ருக்கு வரலைன்னா நாஷ்டா கட் பண்ணிடுவாங்க, இல்லைன்னு நாஷ்டா பந்து போர்டில் எழுதி போட்டுருவாங்க. ஆனால் நமக்கு அந்த மாதிரி நாஷ்டா பந்துலாம் போடுறதே இல்லை. அல்லாஹ் தஆலா வகை வகையாக தருகிறார். எங்கள் வீட்டில் பையனுங்க எந்திரிக்கலை ஃபஜ்ர் தொழு, நான் சொன்னீங்க பாரு, இப்படியே நீங்கள் ஃபஜ்ர் தொழு எழுப்பிட்டு எந்திரிக்கலைன்னா மதரசா ரூல்ஸ் வீட்டுக்கு வந்துடும், நான் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் கரெக்டாக எழுந்திரிடுறாங்க. சின்ன குழந்தைங்க எழுப்பிட்டு ஃபஜ்ர் தொழுது, ரொம்ப தூக்கமாக ஃபஜ்ர் தொழுதுட்டு படுத்துக்கோ. ஆனால் நாம் என்ன யோசிக்கிறோம்? நாம் இபாதத்துகளை குறை வைத்த போதும் பாவங்கள் செய்த போதும் அல்லாஹ் தன்னுடைய நிஅமத்தை நமக்கு தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரஹ்மான் என்ற தன்மை என்று சொல்லி தருகிறார்கள். ரஹ்மான் என்பதற்கு இப்படி தஃப்சீரிலே விளக்கம் சொல்லுவார்கள். பாவம் செய்தவன் நல்லவன், எல்லோருக்கும் ஒன்று போல் கருணை காட்டுவன். இதுதான் ரஹ்மத், அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய தன்மை. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்திலே எல்லோரையும் நல்லபடியாய் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். நல்லவனும் வாழுவான், கெட்டவனும் வாழுவான், முஸ்லிமும் வாழுவான், முனாஃபிக்கும் வாழுவான், முர்த்தத்தாக இருப்பவனும் வாழுவான், முஷ்ரிக்கும் வாழுவான். எல்லோரையும் அல்லாஹ் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது ரஹ்மத்துடைய தன்மை, அது ரஹ்மானுடைய வெளிப்பாடு. அல்லாஹ் அந்த ரஹ்மானியத்தை இந்த 10 நாட்களில் சிறப்பாய் வெளிப்படுத்தி, இந்த 10 நாட்களில் உனக்கு என்னவெல்லாம் வேண்டும் கேள் தருகிறேன், என்னவெல்லாம் வேண்டும் கேள் தருகிறேன். என் ரஹ்மத்தை உனக்கு வாங்க முடிந்த அளவிற்கு நீ பெற்றுக்கொள். இந்த உலக வாழ்க்கையில் செல்வ செழிப்புகளை வேண்டுமா, வாங்கிக்கொள் என்கிறான் அல்லாஹ் தஆலா. எந்த நீ பாவம் செஞ்சிருந்தாலும் அதன் பக்கம் திரும்பி கூட பார்க்காம என் ரஹ்மத்தை மட்டும் உங்களுக்கு தருவதற்காய் யார் செய்ய முடியும்?
நீ என்ன வேணாலும் பாவம் செஞ்சுக்கோ, அதை நான் பார்க்கவே மாட்டேன், ரஹ்மத்தை தருகிறேன் அல்ல அல்லாஹ் தஆலா. முதல் 10. இப்போ உலக வாழ்க்கை செழிப்பாகி விடுகிறது இல்லையா? ஆனால் உலகத்தில் எல்லாத்தையும் தந்துட்டேன், கபூரில் வா, கண்ணை மூடின உடனே சாத்து இருக்குடா, ஒன்று உண்டு தான் அப்படின்னு சொன்னால் நம் இரண்டாவது வாழ்க்கை ஆபத்தாய் போய் விடும் அல்லவா? அதனால் முதல் 10 தாண்டி வந்த உடனே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மக்ஃபிரத் என்ற 10ஐ வைத்து நீ என்னெல்லாம் எனக்கு துரோகம் செஞ்சிருந்தாலும் சரி, என் நியாமத்தை வாங்கி சாப்பிட்டு எனக்கு நீ மாறு செஞ்சிருந்தாலும் சரியே, என்னுடைய நியாமத்துகளை அனுபவித்து கொண்டு எனக்கு நீ துரோகம் இழைத்திருந்தாலும் சரியே, மன்னிப்பு கேட்கிறாயா? இதோ மன்னிக்க காத்திருக்கிறேன். நம்முடைய கபருடைய வாழ்க்கையும் அல்லாஹ் ஜெயமாக்குகிறான். இரண்டாவது 10 இந்த இரண்டாவது 10ஐ தாண்டி மூணாவது 10 கால் வைக்கிறோம். மறுமையில் மஹ்ஷர்ல ஒரு மனிதன் போனால் 2 தான். ஒன்று நரகத்தில் விழ வேண்டும் அல்லது சொர்க்கத்தில் புக வேண்டும். இந்த 2 தானே. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த 2ல் ஒன்றை நீக்குவதற்கான 10ஆக வைத்து நீ மூன்றாவது 10ல் என்கிட்ட ஒன்றும் கேட்க வேணாம், யாரெல்லாம் நரகத்தை விட்டு விடுதலை கொடுன்னு கேளு, நரகத்தை விட்டு விடுதலை கொடு என்று கேள். நரகத்தை விட்டு விடுதலை பெற்று விடுவோமேயானால் இருப்பது மட்டும் ஒன்று தான். சாய்ஸ் 2 தானே, ஒன்று நரகம் அல்லது சொர்க்கம். இந்த 2ல் மூணாவது இல்லை. அப்போ அந்த இரண்டாவது பக்கம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காய் சென்று விடலாம். பார்த்தீங்களா? அல்லாஹ் இந்த 3 10களை வைத்து நம் உலக வாழ்க்கையும் சிறப்பாக்கி விட்டான், நம்முடைய கபர் வாழ்க்கையும் சிறப்பாக்கி விட்டான், மஹ்ஷரின் வாழ்க்கையும் நமக்கு சிறப்பாக்கி விட்டான். எவ்வளவு அற்புதமான ஒரு அமைப்பாக இந்த ரமதானை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். இதை கண்ணியப்படுத்த வேண்டும் அல்லவா? இதை பொக்கிஷமாய் கருத வேண்டும் அல்லவா? அதனால தான் ரமதான் வருகிறது என்று சொன்ன உடனேயே நமக்கு ஒரு சந்தோஷம் வர வேண்டும். அதற்கான தயாரிப்புகளில் நாம் ஈடுபட வேண்டும். சில தயாரிப்புகள் இருக்கு. ரம்ஜான் வருதுன்னு சொன்ன உடனே அதுக்கான தயாரிப்புகளில் நாம் ஈடுபட வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எப்படி ஒரு வீட்டில் ஒரு திருமணம் நடக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஞாயிற்றுக்கிழமை நிக்காகு அப்படின்னா சனிக்கிழமை நைட் தான் போய் பத்திரிக்கை கொடுப்போமா? சனிக்கிழமை எந்த மண்டபத்தில் நடத்தலாம் அப்படின்னு புக் பண்ணுவோமா? இல்லையே. சனிக்கிழமை தான் யார் பண்டாரின்னு யோசிப்போமா? இல்லையே. அதையெல்லாம் 2 மாதங்களுக்கு முன்பிருந்தே யோசிக்கிறோம் அல்லவா? அதுபோன்று இந்த ரமதானுக்கு முன் தயாரிப்பை செய்ய வேண்டும். எந்தளவு என்று சொன்னால், போன வருஷம் ரமதான் நம்மள்கிட்ட வந்துச்சு, இந்த வருஷம் ரமதான் நம்மிடத்தில் வரப்போகிறது. நாம் இப்படி ஒரு நியத் செய்யணும், போன வருஷம் நான் இருந்ததை விட இந்த ரமதானில் சிறப்பாக அமல் செய்ய வேண்டும். போன வருட ரமதானை விட இந்த வருட ரமதானில் எனக்கு அல்லாஹ்விடத்தில் மிக நெருக்கம் உண்டாக வேண்டும் என்ற ஒரு முடிவு நம்மிடத்திலே வர வேண்டும். ஒரு கங்கணம் கட்ட வேண்டும். போன வருஷம் ரம்ஜானில் என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸ்ஸு அதை கொஞ்சம் கணக்கு பார்த்து பாருங்கள். ஒன்றும் இல்லை, ஒரு சீசன் வருதுன்னு வைங்களேன், ஒரு தீபாவளி சீசனோ அல்லது ஏதாவது ஒரு வியாபார சீசன் வந்தால் உடனே அவங்க என்ன மஷூரா பண்ணுறாங்க, போன தடவை என்னென்ன தப்பு செஞ்சோம் அது சரி பண்ணுங்க, என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம் சரி பண்ணுங்க. ஒரு டார்கெட்டை வைக்கிறோம் அல்லவா? இந்த அளவு இபாதத் செய்ய வேண்டும், இந்த அளவிற்கு நாம் இந்த வியாபாரத்தின் அபிவிருத்தியை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம் அல்லவா? அதுபோன்று இந்த ரமதானில் இந்த டார்கெட்டை நான் முடிப்பேன் என்று ஒரு டார்கெட்டை வைக்க வேண்டும், ஒரு நியத்தை நாம் வைக்க வேண்டும். அல்லாஹ் நியத்து வச்சா நிச்சயம் கபூல் செய்கிறார், நிச்சயம் அல்லாஹ் கபூல். ஆனால் இன்ன வன்னி அப்தி பி, என் அடியான் இதை நாடுவானேயானால் அதை நான் அவனுக்கு தோதுவாய் வருகிறேன் என்கிறான் அல்லாஹ் தஆலா. நியத்து வைப்பது நம் கடமை. இன்ஷா அல்லாஹ் வைக்கலாமா? என்ன நியத்து வைக்கணும்? போன வருட ரமதானை விட இந்த வருட ரமதானை மிகச்சிறப்பாய் நான் அமல் செய்வேன். என்னெல்லாம் அமல் செய்ய வேண்டும் என்பதை ஒரு லிஸ்ட் போட்டு நியத்து வைக்க வேண்டியது நம் கடமை இல்லையா? சரி, இப்போ இன்ஷா அல்லாஹ் ரமதானில் செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள் சொல்லாமா? நான் வச்சுக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் ஆண்கள் பெண்கள் எல்லாமே நான் வச்சுக்கோ. இன்ஷா அல்லாஹ் பரக்கத் செய்வோம் அல்லாஹ் தஆலா. அன்பர்களே, ரமதானுக்கு முன் செய்ய வேண்டிய 2 காரியம், ரமதானுக்கு முன் செய்ய வேண்டிய 2 காரியம், ரமதானில் செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்கள் இன்ஷா அல்லாஹ். அதை நம்ம விளங்கிக்கிட்டோம்னா இன்ஷா அல்லாஹ் பயான் அமைச்சோம்.
சரியா? ரமலானுக்கு முன் நாம் செய்ய வேண்டிய 2 விஷயங்கள், மிக முக்கியமான விஷயங்கள் 2. அதில் ஒன்று, நம்பர் 1 என்னென்றா, ரமலான் நம்மிடத்தில் வருகிறது இல்லையா? இப்போ ரமலான் வர்றதுக்கு முன்பே இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சில தினங்களில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் புதன் இரவு அல்லது வியாழன் இரவு இன்ஷா அல்லாஹ் நம்மிடத்தில் ரமலான் வந்துவிடும். அதற்குள்ளாக ரமலானுக்கு என்னவெல்லாம் தேவை என்பதை கொஞ்சம் கணித்து அவைகளை வீட்டுக்கான சாமான்களை வாங்கிவிட வேண்டும். என்னெல்லாம் தேவை? இப்போ ரமலானுடைய காலங்களில் அன்றாட செலவீனங்களுக்கான தக்காளி, காய்கறி அல்லது கொத்தமல்லி, கருவேப்பிலை இவைகளை மட்டும்தான் அன்றாடம் வாங்குவது போல் இருக்கலாம். மற்ற சாமான்களை எல்லாம் முன்கூட்டியே நாம் வாங்கிவிட வேண்டும். உதாரணமாக அரிசி எவ்வளோ தேவை, எவ்வளோ எண்ணெய் தேவை, எவ்வளோ பருப்பு தேவை, என்னென்ன தேவைகள், ரம்ஜான் துறக்கிறதுக்கு கடல மாவு தேவை, இவை என்னென்னவெல்லாம் தேவைகளோ இவைகளை எல்லாம் சற்று முன்கூட்டியே யோசித்து ஒரு லிஸ்ட்டு போட்டு வாங்கிட்டா பெண்களுக்கும் சந்தோஷம், நமக்கும் சந்தோஷம், பிரச்சனையே இல்லை. இல்லைன்னா காலையில் எழுந்திரிச்சு ஏங்க அரிசி தீர்ந்து போகும்போது வாங்கிட்டு வாங்க, கடலப்பருப்பு தீர்ந்து போது வாங்கிட்டு. இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மைனஸ் ஒன்று இருக்குது. அதாவது ஒரு விஷயம் தீர்ந்த பிறகு தான் சொல்லுவாங்க, அது வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க. உப்பாக இருந்தாலும் தீந்துருச்சு முடிஞ்சு போச்சு அடுத்த நேரம் போடுறதுக்கு இல்லைங்கும் போது தான் சொல்லுவாங்க, ஏங்க உப்பு காலி ஆயிடுச்சு வாங்கிட்டு வாங்க. ஏன் நேற்றே தெரியாது அவனுக்கு சொல்லணும்னு நினச்சேன், முடிஞ்சு அவ்வளோதான். நம்ம அந்த நேரம் வாங்கி கொண்டு போய் கொடுக்கணும். இல்லைன்னா உப்பு இல்லாத சாதம் தான் வீட்டில் இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் ஓடணும், ஒடியாரணும். கொஞ்சம் முன்கூட்டியே யோசிப்போம் என்னவெல்லாம் ஒரு மாதத்திற்கான தேவை. நான் என் மனைவியிடத்தில் சொல்லுவதுண்டு, இவர் ரம்ஜானுக்குள்ளேயும் சரியே, ரம்ஜானுக்குள்ளேயும் காய்கறி சாமான்களையும் 10 நாளைக்கு ஒருக்கா வாங்கு, மொத்த ரம்ஜானில் 3 தடவை தான் வாங்கணும், அதுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஏனென்றால் இவைகளுக்காக வேண்டி நாம் ஒரு நேரத்தை செலவழித்தால் புனிதமிக்க ரமலானுடைய காரியத்தில் அதனுடைய இபாதத்துக்கள் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய முடியாமல் போய்விடும் இல்லையா? அதிலேயும் மிக முக்கியமாக நான் சொல்லுவதுண்டு, உங்களுக்கு தேவையான ஆடைகளை கூட அதற்கு முன்பாக நீங்கள் எடுத்து விடுவது நல்லது. இந்த கடைசி 10 பார்த்தீங்களா, இந்த கடைசி 10 உலமாக்கள் எல்லாம் சொல்லுவார்கள், அல்லாஹ்விடத்தில் போராடி மன்றாடி பாவ மன்னிப்பை தேடி வெற்றி பெற வேண்டிய சிறப்பான நாட்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் அதுதான் முஸ்லிம்களுக்கான பர்ச்சஸான நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்கள், இதை விட்டும் தவிர வேண்டும். எனவே இது முதலாவது காரியம். மிக முக்கியமாய் நமக்கு என்னவெல்லாம் தேவை என்பதை எல்லாம் தேர்ந்தெடுத்து வாங்கி முடித்து விட வேண்டும். இது முதலாவது விஷயம். நான் வச்சுக்கிட்டீங்களா? இப்போ இரண்டாவது விஷயம் என்ன என்று சொன்னால், ரமதான் வருவதற்கு முன்பே நம்மகிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, அட்வான்ஸ் ரமதான் முபாரக் அப்படின்னு போட்டு மானாவாரியாக எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிது அப்படின்னு அனுப்புகிறோம் இல்லைங்களா? இது தேவையே இல்லை. ஏன்னா ரம்ஜானுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பு ஒவ்வொன்றிலையும் 1000 மெசேஜ் குமியுது. அது அஜரத்துக்கு 2 தடவை அனுப்புகிறாங்க. அதை என்ன செய்யறது வச்சு? அது தேவையே இல்லை. மேலானது என்ன தெரியுமா? உங்களிடத்திலே பக்கத்திலே இருக்கக்கூடிய உலமாக்கள், பெரியவர்கள், குறிப்பாய் உங்கள் வீடுகளிலே உள்ள பெரியவர்கள், உங்கள் சொந்த பந்தங்களிலே உள்ள மூத்தவர்கள், வயதானவர்கள், இவர்களை எல்லாம் நேரில் சந்திக்க முடிந்தால் நேரில் சந்தித்தோ, அல்லது ஃபோனில் சொல்ல முடிந்தால் ஃபோனிலோ ஃபோன் போட்டு ரம்ஜான் மாதம் வருது, ரமலான் மாதம் வருகிறது, இந்த ரமலான் மாதத்தில் பரக்கத்தான் இருக்கணும், நல்லபடியாக நல்ல மல்கள் அதிகம் செய்ய வேண்டும், பாவமான காரியங்களை தவிர்ந்திருப்பதற்கு எனக்காக நீங்கள் துஆ செய்யுங்க. ஒரு நல்ல வார்த்தை. அவர்கள் சொல்லுவார்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ரம்ஜான் நல்லா கேட்பான்ப்பா, நல்லா இருப்பீங்க, நல்லா அமல் செய்வேன், அல்லாஹ் அவன் பாவத்தெல்லாம் மன்னிப்பான். ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் நாம அமல் செய்ய வேண்டும் என்ற ஆசை இல்லாவிட்டாலும் இவர்களின் துஆ பரக்கத்தால் இந்த ரமதான் சிறப்பான ரமதானாய் மாறிவிடும். அன்பர்களே, குறிப்பாக நான் சொல்லுவதுண்டு, குறிப்பாக நாம் இந்த ரமதானை அடைவதற்கு முன்பாக எப்படி ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி உன் சொந்த பந்தங்களை எல்லாம் நீங்கள் சென்று பாருங்கள், அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கங்கன்னு சொல்கிறோமோ, அதுபோல் இந்த ரமதான் வருவதற்கு முன்பும் பாவ மன்னிப்பு வேண்டும், நான் பரிசுத்தமாய் ஆக வேண்டும் எவன் ஆசைப்படுகிறானோ அவன் தன் தாய் தந்தையை மீது கோபமாக இருந்தால், தன் தாய் தந்தையை வருத்தப்படுத்தி இருப்பானேயானால் அவர்களை சந்தோஷப்படுத்திக் கொள்ளட்டும். தன்னை சொந்த பந்தங்களை யாராவது துண்டித்திருப்பார்களேயானால், அண்ணன் தம்பியோடோ பக்கத்து வீட்டுக்காரர்களோடோ பேசாமல் இருந்தால் அவர்கள் பேசிக்கொள்ளட்டும்.
பாவங்கள் ஏதாவது செய்பவனாய் இருந்தால் அதை நிப்பாட்டிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் கிதாபுகளில் எழுதுகிறார்கள், மல்லா யுஃபர் லஹு ஃபீ ரமதான், ரமதானுடைய புனிதமிக்க மாதத்திலும் ஒரு சிலர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். கிதாபுகள் எழுதி தருகிறார்கள், லைலத்துல் கத்ர் இரவில் கூட அவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஒற்றைப்படையான இரவுகளிலே நின்று அமல் செய்தாலும் சரியே, பகல்காலங்களிலே நோன்பு வைத்தாலும் சரியே, அல்லாஹ் அவர்களின் பாவங்களை மிக கொடூரமான பாவமாக இருக்கக்கூடிய ஒரு சில பாவங்கள் செய்தால் அவர்கள் எங்கிருந்த போதும் அல்லாஹ் அவர்களை மன்னிப்பதில்லை. அல்லாமா இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கிதாபில் அல் பிர்ரு வஸ்ஸிலா என்ற கிதாபில் ஒரு செய்தியை எழுதி தருகிறார்கள். ஹஸரத் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஹஜ்ஜுக்கு போகிறார்கள், ஹஜ்ஜுக்கு செல்லுகிறார்கள். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹஜ்ஜுக்கு போய் அப்படி காபத்துல்லாவை பார்க்கலான்னு உள்ள போறாங்க. பார்த்தா காபத்துல்லா கண்ணுக்கு தெரியுது, மக்களின் வெள்ளம் அப்படியே காபத்துல்லாவை தவாஃப் செய்கிற காட்சி கண்களுக்கு தெரிகிறது. ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. என்ன அழகான பிரமிப்பான ஒரு ஆச்சரியமான காட்சி. எல்லாம் வெள்ளை தோல் போர்த்தியவர்கள் போன்று ஒரு அற்புதமாய் அந்த மக்கள் வலம் வருவதை பார்த்து மனம் பூரிப்படைகிறார்கள். அந்த பூரிப்பில் ஒரு துவா கேட்குறாங்க அல்லாஹ்ட்ட. மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு துவா கேட்குறாங்க. என்ன துவா கேட்டாங்க? யா அல்லாஹ், இவ்வளவு சூப்பரான இந்த ஹஜ்ஜுடைய காலத்தில், இந்த ஹஜ்ஜில் யாருடைய ஹஜ்ஜையெல்லாம் கபூல் செஞ்சுக்கிட்ட, யாருடைய ஹஜ்ஜெல்லாம் நீ கபூல் செய்து கொண்டாய், யாருடைய ஹஜ்ஜை நீ கபூல் செய்யாமல் தூக்கி எறிந்து விட்டாய், யாருடைய ஹஜ்ஜை நீ கபூல் செய்து கொண்டாய், யாருடைய ஹஜ்ஜை கபூல் செய்யாமல் தூக்கி எறிந்து விட்டாய், இந்த ரெண்டையும் எனக்கு காட்டிக் கொடு அல்லாஹ் என்று ஒரு துவா செய்கிறார். ஒரு ஆச்சரியமான துவா. உடனே முடிச்சிட்டாங்க. ஆனால் காட்டி கொடுக்கப்படலை. ஹஜ்ஜுடைய காலம் முடிந்தது. மீனாவுக்கு போயாச்சு, முஸ்தலிஃபா எல்லாம் முடிஞ்சு, ஹஜ்ஜு முடிஞ்சு ஓய்வாக படுக்கிறாங்க. கனவிலே ஒரு அசரீர சப்தம் கேட்கிறது. கனவு காண்கிறார்கள். அந்த கனவிலே ஒரு அசரீர சப்தம் கேட்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வருடம் ஹஜ்ஜு செய்த எல்லா நபர்களின் ஹஜ்ஜையும் அல்லாஹ் மக்பூலாக்கி விட்டான். எல்லா நபர்களின் ஹஜ்ஜையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்து கொண்டான். இல்லா வாஹிதா, ஒரே ஒருத்தரின் ஹஜ்ஜை தவிர. அவர் யார் தெரியுமா? முஹம்மது இப்னு ஹாரூனில் பல்கி என்பவரின், அவரை மட்டும் ஹஜ்ஜை கபூல் செய்யலை. உங்களுக்கு பகீர்னு ஆயிடுச்சு. காலையில் எந்திரிச்சாங்க. எந்திரிச்ச உடனே ஒரு ஹஜ்ஜை மட்டும் அல்லாஹ் கபூல் செய்யலையே, சே எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருப்பான், இப்போ பெரிய பாவியாக இருப்பானோ, அதனால தான் அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜை கபூல் செய்யலை. போய் பார்த்து அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு என்று. அவர் பல்க நாட்டை சேர்ந்தவர் என்று சொன்னாங்க இல்லையா? இந்த மினாவிலே பல்குடைய கூடாரம் எங்கே இருக்கிறது, பல்க நாட்டுடைய கூடாரம் எங்கே இருக்கிறது என்று தேடி செல்கிறார்கள். அந்த பல்குடைய கூடாரத்திற்கு உள்ளே போய் முஹம்மது பின் ஹாரூன், இப்னு ஹாரூன் எங்கே என்று கேட்கிறார்கள். அப்போ அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இப்னு ஹாரூனை தானே கேட்கிறாய்? ஆமாம், இப்னு ஹாரூன் தான் கேட்குறேன். அவங்க பார்த்துருக்கீங்களா? இல்லை, நான் பார்க்கல, இப்போ தான் அவங்கள தேடி வந்திருக்கிறேன். அப்படியா? அவரையா சந்திக்க வந்திருக்கிறீங்க? எங்கள் நாட்டிலேயே மிகப்பெரிய வலியுள்ளார், எங்கள் நாட்டிலேயே மிகப்பெரிய ஜாஹிதவர், அவர் மிகப்பெரிய துறவி. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பகலெல்லாம் நோன்பு நோற்றிருப்பார், இரவெல்லாம் தொழுது கொண்டே இருப்பார், சதா சஜிதாவில் அழுது கொண்டே இருப்பவர். அவர் நிழலில் கூட தங்க மாட்டார். அவருக்கென்று வீடு கிடையாது. கடும் வெயிலிலும் கூட அந்த வெயிலில் இருந்து தான் இபாதத்தை செய்வார். இப்பொழுதும் கூட இந்த மினாவிலே அவர் கூடாரத்திலே இல்லை, எங்காவது வெயிலிலே அமர்ந்து தான் அமல் செய்து கொண்டிருப்பார். நீங்கள் வேண்டுமானால் தேடிப்பாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். அடையாளங்களை கேட்டுக்கொண்டு தேடி செல்கிறார்கள். ஒரு பாலை, ஒரு வெட்ட வெளியில் மைதானத்திலே ஒரு பாறையின் மீது அழுது கொண்டு துவா செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் பக்கத்தில் போய் முஹம்மது பின் ஹாரூனான்னு கேட்டாங்க. முஹம்மது பின் ஹாரூனான்னு கேட்டாங்க. ஆமாம் என்று திரும்பியவர், உங்கள் பேர் என்னன்னு கேட்டாங்க. மாலிக் பின் தீனார். என்ன?
கனவு கண்டு வந்திருக்கிறாயா என்னிடத்திலே என்று கேட்டிருக்கிறார். என்ன கேட்டார்? அடுத்த கேள்வி அவர், கனவு கண்டு என்னை சந்திக்க வந்திருக்கிறாயா என்று கேட்கிறார். அதிசயம் தாங்கல. இப்போ நான் எதற்காக வந்திருக்கிறேன் என்பதையும் சொல்லுகிறார். அல்லாஹ் ஒரு ஹஜ்ஜை கபூல் இல்லை என்று அல்லவா சொல்லுகிறான். மாலிக் இப்னு தீனாரின் ஆச்சரியம் தாங்கவில்லை. ஆம், கனவு கண்டுதான் வந்தேன் என்று சொன்னார்கள். அடுத்து சொன்னான், என்ன அல்லாஹ் தஆலா என் ஹஜ்ஜை கபூலாக்கவில்லை என்று சொல்லானா என்று கேட்கிறார்கள். ஆம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் அதிசயத்தில் அமர்ந்து விட்டார்கள். அவரோ அழுகையில் புரண்டு கொண்டு இருக்கிறார். இவங்க அதிசயமா நான் கனவு கண்டுதான் வந்தேன் என்பதையும் சொல்லுகிறார், என்ன கனவு கண்டேன் என்பதையும் சொல்லுகிறார். மக்கள் எல்லாம் ஒருவர் ரெண்டு பேர் அல்ல, மொத்த பல்குடைய நாட்டினரும் சேர்ந்து இவரை வழி என்கிறார்கள், சூஃபி மகான் என்கிறார்கள். இவர் நிழலுக்காக வெயிலுக்காக கூட நிலையில் ஒதுக்கியதில்லை என்று சொல்லுகிறார்கள். பகலெல்லாம் நோன்பு நோற்றவர், இரவெல்லாம் இன்று வணங்கியவர் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வோ நேர் மாற்றமாக அல்லவா சொல்லுகிறான். புரியல உங்களுக்கு? நேரா போனாங்க. அல்லாஹ் இவ்வாறு அறிவித்ததற்கான காரணம் என்னன்னு கேட்டாங்க. என்ன காரணம்னு கேட்டாங்க. அப்போ சொன்னார் அவர், இந்த ஆண்டு அல்ல, 40 ஆண்டுகளாய் தொடர்ந்து ஹஜ்ஜு செய்து வருகிறேன். 40 ஆண்டுகளும் ஒவ்வொரு வருடமும் யாராவது ஒருவர் வருவார், இதே போன்று கனவு கண்டேன் என்று சொல்லுவார், உங்கள் ஹஜ்ஜும் உங்களுடைய இபாதத்துகளும் கபூல் இல்லை என்று சொல்லிவிடுவார். இப்படித்தான் என் 40 ஆண்டு வாழ்க்கை போய்கொண்டு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். இப்போ கேட்டாங்க, அப்படி என்ன நீங்கள் வாழ்நாளே பாவம் செய்து விட்டாய், என்ன நீங்கள் செஞ்ச தப்பு என்ன, எதனால என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லை வேண்டாம், என் பாவத்தை நான் சொன்னால் இந்த வானம் பூமியை காண மேலானது என்று சொல்லுகிறார். இல்லை சொல்லுங்க, நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம், எனக்கு ஒரு படிப்பினையாக வேண்டும் கேட்கிறார்கள். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்போ முஹம்மது பின் ஹாரூன் அவர்கள் சொன்னார்கள், நான் வாலிப பருவத்திலே, இந்த வாலிபத்தின் திமிரிலே நான் ஒரு குடிகாரனாய் இருந்தேன். நான் சொன்னேன் அல்லவா, ரமதானுடைய காலத்திலே இந்த லைலத்துல் கத்ர் அல்ல, 1000 லைலத்துல் கத்ர்களை ஒருவன் பெற்றுக்கொண்டாலும் சரியே, அவன் குடிக்கு அடிமையானவனாக இருந்தால் கலீலுஹு வ கதீருஹு ஹராம், அதில் குறைவானதோ அது வெறும் கூலிப் போன்றதோ அல்லது வேறு எதுவுமோ அது குறைவான சின்ன ஹராமாக இருந்தாலும் 1% தான் அல்லது 0.5% தான் இதிலே மது இருக்கிறது, போதை இருக்கிறது என்ற பொருளாய் இருந்தாலும் அது ஹராம் தான். அதை குடித்தவன் தான். இன்று நம்முடைய சமுதாயத்தில் எத்தனையோ நபர்கள், இந்த மாகாணத்திலிருந்து ஒருவர் சேலம் வருகிறார், என்ன வந்து பேசினார், உலமாக்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கிறேன். எதுக்காக? ஜமாத் உலமாவின் தலைவர் அங்கே வந்திருந்த சந்தர்ப்பத்தில் நான் ஜமாத் உலமா தலைவரை சந்திக்க வந்திருக்கேன். எதனால்? எங்கள் வட்டாரங்களில் அதிகமாய் போதை பழக்கங்கள் இஸ்லாமியர்களிலே பெருகி வருகிறது. இதை தடுப்பதற்கு ஏதாவது செய்ய வேண்டும். பக்கத்தில் சேலத்துக்கு அசரத்து வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டு நான் வந்தேன் அசரத்துன்னு சொன்னார். யோசித்து பார்த்தார். நான் சொன்னேன், உங்கள் ஏரியா மட்டும் இல்லை, எல்லா ஏரியாவும் அப்படித்தான் இருக்குது, எல்லா உலமாக்களும் அதற்காக கவலைப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம். இப்போ நீண்ட நேரம் விட்ட பேசணும் அன்பர்களே. அப்போ ஏதாவது ஒரு ரீதியிலே இந்த கூலிம் பார்த்தீங்களா, சாதாரணமாக இன்றைய வாலிபர்களை கெடுக்கக்கூடிய எல்லாம் வாயில் வச்சுக்கிறாங்க. இது என்ன பெருசாக ஒன்றும் இல்லைங்கிறாங்க. எடுத்து பார்த்தா கஞ்சாவுடைய அசல் துகள்களை அதை சேர்க்கப்படுகிறது. நம்முடைய பிள்ளைகளிடத்திலே நமக்கு தெரியாமல் விஷயமாக அவைகள் பழக்கத்திலே ஏற்படப்படுகிறது. விளைவு சாதாரணமானதல்ல. அன்பர்களே, முஹம்மது பின் ஹாரூன் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் குடிக்கு அடிமையாயிருந்தேன், ஆனால் என் குடி என் குடும்பத்தினருக்கு தெரியாது. எப்பவுமே என் குடிக்கிறது குடும்பத்தினருக்கு தெரியாது. ஒரு நாள் என்னுடைய பத்பக்தான அந்த கெட்ட சகவாசத்திலே சேர்ந்து அமர்ந்து கொஞ்சம் அதிகமாக குடித்து விட்டேன். போதை நிலை தடுமாறியது. அந்த தடுமாறிய நிலையிலே இரவு நேரம் நடுநிசையிலே வீட்டுக்குள் நுழைகிறேன். என் தாய் என்னை பார்க்கிறாள். தாய் என்னை பார்த்த உடனே, என்னடா இப்படி வந்திருக்க வீட்டுக்குள்ள, அட ராஸ்கல் அப்படின்னு என்ன கேட்குறா. கேட்டுட்டு சொன்னா, இது என்ன நாள் தெரியுமா, எல்லோரும் பிறை பார்த்து விட்டு தராவீஹ் தொழுது முடிந்து
சஹருக்காய ஆயத்தமாய் இருக்க வேண்டிய இந்த புனிதமிக்க ரமதானுடைய முதல் இரவில் இப்படி வந்திருக்கிறாயடா, உன்னையா நான் என் வயிற்றிலே மணி வயிற்றில் பெற்றேன் என்று அந்த தாய் கூறுகிறாள். ரமதானுடைய மாதத்தில் ரம்ஜானுடைய முதல் இரவுல குடிச்சிட்டு வந்திருக்கேடா என்று அந்த தாயின் கோபம் அடங்காமல் ஓங்கி ஒரு அடி வைத்தார். என்னை என் தாய் அடித்தாள், எனக்கு கோபம் பொங்கியது. நான் குடியின் போதையிலே இருந்தேன், எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. என் தாயை திரும்பவும் நான் அடிக்க ஆரம்பித்தேன். அடித்தவர்களை தள்ளிக்கொண்டே சென்று தள்ளிவிட்டு விட்டேன். அவர்கள் விழுந்த இடத்தை நான் கவனிக்கவில்லை. என் ரூமுக்கு சென்று நான் படுத்து விட்டேன். ஆனால் அவர்கள் விழுந்ததோ அந்த ரொட்டி சுடக்கூடிய அடுப்பிலே போய் விழுந்து விட்டார்கள். அப்படியே கருகிட்டாங்க. காலையில் நான் போதை தெரிந்து எழுந்தபோது என் அன்பு மனைவி வந்து சொன்னா, அம்மாவை கொண்டுட்டியாடா ரம்ஜான் அன்னைக்கு என்று என்னிடத்திலே சொன்னால், நான் உடனே அம்மாவை கொண்டனா என்று நான் பயந்து போய் என்னை நானே வருத்தி கொண்டது மட்டுமல்ல, நான் பெரிய பணக்காரன், மிகப்பெரிய சொத்துக்கு சொந்தக்காரன், நூற்றுக்கணக்கான அடிமைகள் இடத்திலே இருந்தார்கள். அத்துணை அடிமைகளையும் உரிமை விட்டேன். மிகப்பெரிய 4-5 கடைகள் எனக்கு சொந்தமாக இருந்தது. அத்துணையும் தர்மம் செய்தேன். எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு இபாதத்திலேயே 40 ஆண்டுகளாய் கழித்துக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜுக்கு வருகிறேன். அல்லாஹ் என்னுடைய எந்த ஹஜ்ஜையும் கபூல் செய்யவில்லை. பார்த்தீர்களா? நம் தாய் தகப்பனை நோகடித்தால், பெற்றோரை நோவினை செய்தால், அவன் ஒரு ஹஜ் 2 ஹஜ் அல்ல, ஒரு லைலத்துல் கத்ர் 2 லைலத்துல் கத்ர் அல்ல, எத்தனை லைலத்துல் கத்ர்கள் அழுது புரண்டாலும், எத்தனை ரமலான்கள் புரண்டாலும் சரியே, உன் தாயை நோகடித்து விட்டு, உன் தந்தையை நோகடித்து விட்டு, உன் மாமியாவை நோகடித்து விட்டு, உன் கணவனை நோகடித்து விட்டு, அவர்களுக்கு துரோகம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டுக் கொள்ளலாம் என்று கங்கணம் கட்டிவிட முடியாது. ஆனால் அன்பர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு பின்பு அவர்களை மன்னித்தான் என்பது நீண்ட வரலாறு நாம் பார்க்கிறோம். இப்போ நாம் ரமதானுடைய ஆரம்பம் நெருங்கிவிட்டது. முழுமையாய் மன்னிப்பு பெற வேண்டும். அடுத்த வருட ரமதானில் நாம் இருப்போமா? கேரண்டி இல்லை. இருப்போமா? யாருக்காவது கேரண்டி இருக்கா? இல்லை. இப்போ இந்த ரமதான் எனக்கு கடைசி ரமதான் ஆகிவிட்டால் அல்லாஹ்விடத்திலே முழுமையாய் ஒரு மன்னிப்பை நான் பெற வேண்டுமே, தௌபாவை பெற்று பாவ மன்னிப்பு உள்ளவனாய் நான் மாற வேண்டுமே என்ற ஏக்கத்தில் நாம் துடிக்க வேண்டும். அதற்கு முதல் ஏற்பாடாய் ரமலானுக்கு முன்பே யாரையெல்லாம் பகைத்திருக்கிறோமோ அவர்களிடத்தெல்லாம் சென்று மன்னிப்பு கேட்டு அவரிடத்தில் துஆவை பெற வேண்டும். பெரியோர் இடத்திலே செல்ல வேண்டும். நானாக சின்ன பையனாக இருக்கும்போது தராவி தொழு வைக்கிறதுக்கு கிளம்புவேன். இப்போ எங்கள் வாப்பா கூப்பிட்டு சொல்லுவாங்க, டேய் குப்பிட்ட போயிட்டு வா. பெரிய குப்பிட்டு போய் வயசானவங்க இருப்பாங்க. எங்கள் தகப்பனாருடைய அக்காங்க வயசானவர்கள் 80 வயசு 90 வயசை கடந்தவங்க இருப்பாங்க. அங்கே போ, பெரிய தாட்ட போ, சின்னமாட்ட போ, எல்லாத்துலேயும் போயிட்டு வா. போய் எல்லோரு இடத்துலையும் தராய் தொழு வைக்க போகிறேன், துவா செய்யுங்க, நல்லபடியாக ரம்ஜானை தொழு வைக்கணும் என்று தலை நீவி கொண்டு வா என்று சொல்லுவார்கள். அந்த தலை நீவிட்டு வந்த பரக்கத்து போகிற இடங்கள் எல்லாம் நம்மை கண்ணியப்படுத்தக்கூடியவளாய் பார்த்துருக்கிறோம். அப்போ அன்பர்களே, ரமதானுக்கு முன்பே நாம் துஆக்களை பெற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? இப்போ ரமதானுக்கு முன் செய்ய வேண்டிய 2 விஷயங்களை தெரிந்து கொண்டோம் இல்லையா? ரமதான் நம்மிலே வருகிறது. அன்பர்களே, ரமதானுடைய விஷயங்கள் செய்ய வேண்டிய நிறைய விஷயங்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நேரம் மிக குறைவாக இருக்கிறது இல்லையா? இன்ஷா அல்லாஹ். அன்பர்களே, இப்போ ரமதான் நம்மகிட்ட வந்துடுது. இந்த ரமதானிலே நாம் முக்கியமாக எடுத்து செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள் பாருங்க. அல்லாஹ் தஆலா மற்ற மாதங்களுக்கு இல்லாத ஒரு தனிச்சிறப்பை ரமதானுக்கு தருகிறார். அல்லாஹ் மற்ற மாதங்களில் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு. அல்லாஹ்வுடைய சீஃப் கெஸ்டாக இந்த ரமதானிலே நாம் மாறிவிடுகிறோம். அல்லாஹ்வுடைய சீஃப் கெஸ்டாக, அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானவர்களாக இந்த ரமதானிலே மாறிவிடுகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா,
இப்போ ரொம்ப பிரியமானவங்க ஒரு வீடுகளில் நீங்கள் பார்த்துருக்கலாம், இந்த தாத்தா இருப்பார். இந்த தாத்தாவுக்கு இந்த பேரமாறுகள்லையே ஒரு சில பேரமாக ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். இப்போ கல்யாண சந்தர்ப்பத்தில் சேர்ந்துருப்போன்னு வைங்களேன், எல்லாம் இருக்கும்போது பாக்கெட்டில் கடல மிட்டாய் வாங்கி வச்சுருப்பார். கடல மிட்டாய் வாங்கி வச்சுக்கிட்டு எந்த பேரனை ரொம்ப பிடிக்குமோ அந்த பேர பிள்ளையை மட்டும் மெதுவாக கூப்பிடுவார், இங்கே வாடான்னு கூப்பிட்டு மெதுவாக எங்கேயாவது தனியாக தூக்கிட்டு போயிடுவார், அல்லது எங்கேயாவது தனி ரூமுக்கு கூப்பிட்டு போயிடுவார். கூப்பிட்டு போய் யாருக்கும் தெரியாமல் இந்த சாப்பிட்டு தான் வெளியே போகணும் அப்படின்னு சாப்பிட வச்சு வாயெல்லாம் தொடச்சி விட்டு அவரு அப்புறமா வெளியே அனுப்புவார். நடந்திருக்கா? இருக்கா இல்லையா? எல்லா வீட்லையும் உள்ளது தான் அது. அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி சிலரையும் ஆக்குறான், உண்மை தான் அது. இருக்கா இல்லைங்களா? இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா இந்த ரமதானுடைய மாதத்தில் தன்னுடைய அடியார்களான முஃமின்களை எல்லா அடியார்களும் எவ்வளோ நேசிக்கிறான் தெரியுங்களா? அந்த மொஹல்லாவிலேயே, மொத்த இந்த திருப்பூர்லேயே, மொத்த தமிழ்நாட்டிலேயே எல்லாத்தையும் நீண்ட ஆழ்ந்த தூக்கத்தில் அல்லாஹ் வைத்து விட்டு முஃமினான அடியார்களை மட்டும் எழுப்பி விட்டு அல்லாஹ் தஆலா வகை வகையாக ரம்ஜானில் தர்றான். இந்த ரமதானில் வகை வகையாக அல்லாஹ் தருகிறான். ஒரு காபிரான ஒரு சகோதரர் வந்து என்கிட்ட கேட்டார், என்ன ஹஸரத் 3 மணிக்கு எடுத்து உட்காந்து எப்படி போய் சாப்பிட்றீங்க? 3 மணிக்கு எழுந்து உட்காந்து எப்படி போய் சாப்பிட முடியுது உங்களால்? அந்த நேரத்தில் ஒரு தண்ணி குடி கூட எங்களுக்கெல்லாம் மனசு வர மாட்டேங்குது. அதுதான் விஷயமே. ஆனால் இங்கே வந்து வேறு பிரியாணி என்ன, குஷ்கா என்ன, குருமா என்ன, அது கறி என்ன, இந்த கறி என்ன, அல்லாஹு அக்பர். யுஸ்தாது ஃபீ ரிஸ்குல் முஃமின், இந்த முஃமின்களுடைய ரிஸ்கை அல்லாஹ் இந்த ரமதானில் அதிகப்படுத்துகிறேன், அல்லாஹ் அதிகப்படுத்துகிறான். ஹதீஸில் வருகிறது. வகை வகையாய் அல்லாஹ் எல்லோரும் தூங்கும் நேரத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு உணவளிக்கிறான் அல்லவா? வகை வகையாக உணவளிக்கிறான் அல்லவா? அப்போ அன்பர்களே, இந்த ரமதானில் நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் மிக முக்கியமான ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் நோன்பு வைப்போம், எல்லாம் சஹர் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அன்பர்களே, மிக முக்கியமாக இந்த ரமதானில் செய்ய வேண்டிய அமல்களில் 1வது அமலாக இந்த ரமதானில் நாம் தஹஜ்ஜத்தை பேணுதலாய் நிறைவேற்ற வேண்டும். பொதுவாக தஹஜ்ஜத் தொழுகிறவங்க அல்ஹம்துலில்லாஹ், தஹஜ்ஜத் தொழாதவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லையா? வருஷம் முழுசும் தஹஜ்ஜத் தொழுக முடியல, எந்திரிக்க முடியல. ஃபஜ்ருக்கு எந்திரிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சில நேரத்தில் அஜர்த்து பாட்டு 4:15 பாங்க சொல்லி 5:10 தொழுகி வச்சிட்றாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போக போக பாருங்கள், 6:30 இருந்த தொழுகி 5:50 கூட நிப்பாட்டாங்க. அஜர்த்து என்னமோ அஜர்த்து மாத்திர மாதிரி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஃபஜ்ருக்கே எந்திரிக்க முடியல அப்படிங்கிற லெவலுக்கு. அப்போ நம்ம கொஞ்சம் குறைந்தால் ஃபஜ்ரே நமக்கு கதாவாகக்கூடிய நேரத்தில் சஹருக்காய் எழுந்திருக்கும் போது அல்லாஹ்விடத்திலே கொஞ்ச நேரம் நின்று அல்லாஹ் அப்படின்னு 2 ரக்காத் அந்த நேரத்தில் சஜிதா செய்தால் அல்லாஹ் நமக்கு எப்படி எல்லோரும் சாப்பிடாத நேரத்திலே நமக்கு உணவளித்தானோ அதுபோன்று யாரும் சஜிதா செய்யாத நேரத்திலே அல்லாஹ்வை நாம் சஜிதா செய்தால் அல்லாஹ் சந்தோஷப்படுவான் அல்லவா? அல்லாஹ் மிகப்பெரிய சந்தோஷம் அடைகிறான். தஹஜ்ஜத்துடைய தொழுகை அது எவ்வளவு உயர்தரமானது என்று சொன்னால், ஒரு மனிதன் தஹஜ்ஜத்துடைய தொழுகையை வாழ்நாள் எல்லாம் அவன் சரியாக கடைபிடிப்பானேயானால் கிதாபுகளை எழுதி தருகிறார்கள், அவன் மரணிப்பதற்கு முன்பு எந்த நேரத்தில் மரணிப்போம் என்பதை அல்லாஹ் அவனுக்கு அறிவிப்பான். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தருவான். எந்த நிலையில் மரணிப்போம் அதை அல்லாஹ் அவனுக்கு தருவான். அந்த ஞானத்தை அல்லாஹ் அவனுக்கு தருகிறான். தொடர்ந்து தஹஜ்ஜத் தொழக்கூடிய ஒரு நபர், அவருக்கு அல்லாஹ் இப்படி ஒரு பாக்கியத்தை தருகிறான். அவர் மௌத்தானால் மௌத்தாவதற்கு முன்பே அவர் நான் சுவனவாசிதான் என்பதை அறிந்து கொண்டுதான் மரணிப்பார். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பாக்கியம்? சாதாரணமான பாக்கியம் அல்ல அந்த தஹஜ்ஜத்துடைய தொழுகை. ஹாரூன் ரஷீத் மன்னர் அவங்க வரலாறு எழுதுகிறாங்க. அவங்க மனைவி ஜுபைதா ஹாத்தூன், அவங்க வரலாறு எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப பெரிய சகாவத், கொடை வள்ளல். அவங்க மிகப்பெரிய கொடை வள்ளலான பெண்மணி. அவங்க எந்த அளவுக்குன்னா மதீனாவுக்கு வர்றாங்க ஜியாரத்துக்கு, வந்தால் தண்ணி பஞ்சமாக இருக்குது. உடனே ஏன் தண்ணி பஞ்சம்னாங்க, பக்கத்தில் எந்த தண்ணி இல்லைன்னாங்க. உடனே அவங்க அரசாங்கத்திலிருந்து உத்தரவு போடுகிறார்கள், ராணி உத்தரவு போடுறாங்க, பக்கத்தில் ஷாம் நாடு இருக்குது, அங்கிருந்து ஒரு கால்வாயை வெட்டி அப்படியே ஒரு கால்வாய் மதீனா வர வேண்டும், அதற்கு தண்ணீர் புகட்ட வேண்டும் என்று ஹாரூன் ரஷீத் மன்னருடைய காலத்திலே அவர்கள் மனைவி ஜுபைதா அவர்கள் வெட்டிய கால்வாய் தான்
ஜுபைதா கால்வாய் என்று இன்றளவிலும் இருக்கிறது. ஆனால் தண்ணி ஓடலை. ஏறத்தாழ 800 நூற்றாண்டுகள் மதீனாவிற்கு தண்ணீர் பஞ்சம் இல்லாமல் ஆக்கியது ஜுபைதா காத்தூன் அவர்களின் கால்வாய். பெரும் சேவைக்கு சொந்தக்காரர் ஜுபைதா காத்தூன் அம்மா மூத்தாராங்க. அவர்களுக்கு பிரியமான தோழி ஒருவர் அவர்களை கனவில் காண்கிறார். ரொம்ப பெரிய சகாவத்தில் செஞ்சீங்க, அல்லாஹ் அவங்கள மன்னிச்சுட்டானான்னு கேட்டாங்க. அப்போ அந்த பெண்மணி சொன்னாங்க, நான் என்னவெல்லாம் தான தர்மம் செய்தேனோ அதையெல்லாம் அல்லாஹ் அப்படியே என் கணவர் லிஸ்ட்டை எழுதிட்டான். ஏன்னா மொத்தமும் யார் சொத்து? கணவர் சொத்து. நான் எடுத்து கொடுத்தேன், அவருக்கு அனுமதி கொடுத்தாரு, அல்லாஹ் மொத்தமும் அவரை எழுதிட்டான். அப்புறம் உங்களை என்ன செஞ்சான்? அல்லாஹ் என்னையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். எப்படி மன்னிச்சான்னு கேட்டாங்க. அப்போ சொன்னாங்க, அல்லாஹ் மற்றவைகள் எல்லாம் பார்க்கவில்லை, தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே என் கணவனுக்கு தெரியாமல் என் கணவர் அசந்து தூங்கும் போதும் நான் சஜிதாவிலே இருந்தேனே, அதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அந்த தஹஜ்ஜத்துடைய பரக்கத்தில் அல்லாஹ் என்னை மன்னித்தான் என்று ஜுபைதா காத்தூன் அவர்கள் சொன்னார்கள் என்று அவர்களின் வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். பண்பர்களே, தஹஜ்ஜத்துடைய தொழுகை இருக்கிறது அல்லவா, உன்னதமான ஒரு மக்காமுக்கு நம்மை கொண்டு செல்லக்கூடிய. இன்ஷா அல்லாஹ் அந்த தஹஜ்ஜத்துடைய தொழுகை ஒரு 2 ரக்காத் தொழுகிறவங்க 4 ரக்காத்தா, எந்த அளவுக்கு முடியுமோ அதை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். முதலாவது என்ன? தஹஜ்ஜத்துடைய தொழுகை. இரண்டாவது, இந்த ரமதானுடைய காலத்தில் மிக முக்கியமாய் நாம் பேணி பாதுகாக்க வேண்டிய இரண்டாவது விஷயம் இஃப்தாருடைய நேரம். இந்த இஃப்தாருடைய நேரம் இருக்கு இல்லைங்களா, இது துஆவுடைய நேரம். இது அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டிய நேரம். லிஸாயிமி ஃபர்ஹதான், நோன்பாளிக்கு 2 சந்தோஷம் இருக்கிறது. ஒன்று இஃப்தாருடைய நேரம், இன்னொன்று அல்லாஹ்வை சந்திக்கும் நேரம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா. ஆனால் அந்த நேரத்தில் அல்லாஹு அக்பர், நாம் அப்படி சமோசாவை பார்த்துக்கிட்டோம், கஞ்சியை பார்த்துக்கிட்டோம், நம்ம நேரத்தை போக்குறோம். நோன்பு திறப்பதிலேயோ அந்த துஆக்களில் வைப்பதில்லை. ஒரு கங்கணம், ஒரு நியத் வச்சுக்கோங்க, 20 நிமிடங்கள் துஆவுக்கென்று ஒதுக்குங்க. துஆவுக்குன்னு ஒதுக்கிடணும். பஜ்ஜி சூடாக வருஷம் ஃபுல்லாக சாப்பிடலாம். இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, பல பெண்கள், ஆண்கள் கூட பரவாயில்ல, பள்ளிவாசலுக்கு வந்துடுறாங்க, சிலர் வீட்டில் திறக்கிறோம். ஆனால் பெண்கள் வீட்டில் அதிகமாக பார்த்தீங்கன்னா, ஒரு கையில் ஒரு பஜ்ஜி சுடுற அந்த கரண்டி, இன்னொரு கையில் பேர்ச்சம்பளை வச்சுக்கிட்டு சமையல் கட்டில் தான் 90% அல்லாஹும்ம லக சும்து இருக்கா இல்லையா? ஏன் இந்த நிலைமை? அப்போ அந்த நேரத்தில் துஆ கேட்க வேண்டிய நேரம் இல்லையா? அதனால் 20 நிமிடங்களுக்கு முன்பு எந்த தயாரிக்க முடியுமோ அதை மட்டும் தயாரித்து வைத்து கொண்டு நோன்பை திறந்து விட்டு அதற்கு பின்பு இஷா வரை பஜ்ஜி சுடலாம், வடை சுடலாம், சுட சுட அடுத்தவைகளை சாப்பிட்டுக் கொள்ளலாம். நேரம் இருக்கிறது. அந்த நேரம் துஆவுடைய நேரம், திரையில்லாமல் அல்லாஹ் நம் துஆக்களை கபூல் செய்யக்கூடிய நேரம். என்னிடத்தில் ஒரு சிலர் வந்து கேட்பாங்க, சொல்லுவாங்க, ஜரத் ரொம்ப நாளாக இதை கேட்டுட்ருக்கேன் ஜரத், எனக்கு கிடைக்கவே இல்லை ஜரத் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட சொல்கிறது உண்டு, ரமதானில் நீங்கள் இந்த இஃப்தாருடைய நேரத்திலே நீ துஆ செய்யுங்க, அல்லாஹ் கொடுப்பான். அவங்க கண்டிப்பாய் பல பேர் வந்து திரும்ப சொல்லி இருக்கிறார்கள், இதில் தொடர்ந்து கேட்டுட்டு வந்தேன், அல்லாஹ் கொடுத்துட்டான்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அன்பர்களே, ஒருத்தர் வந்து சொன்னார், நீண்ட நாளாக ஒரு கடன் என்கிட்ட வரவே இல்லை, பல லட்சம் ரூபாய் வராமல் மாட்டிக்கொண்டிருக்கிற, ரொம்ப சிரமப்படுறேன் அப்படின்னு சொன்னார். இஃப்தாருடைய நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். தொடர்ந்து துஆ செய்து கொண்டு வந்தார். அல்லாஹ் தஆலா அத்தனை லட்சம் கடன்களையும் அப்படியே அவருக்கு திருப்பி கொடுத்தார். இன்னொருத்தர் வந்து சொன்னார், குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறேன் ஹஸரத். இஃப்தாருடைய ஒவ்வொரு இஃப்தாரையும் நீங்களும் உங்கள் மனைவியும் அமர்ந்து அல்லாஹ்விடத்திலே அழுது துஆ செய்யுங்கள், அடுத்த ரமதானுக்குள்ள குழந்தை கொடுப்பான்னு சொன்னேன். அல்லாஹ்வின் கிருபையால் நான் துஆ செய்கிறது அடுத்தபட்சம், அவர்களின் துஆ பரக்கத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தையை கொடுத்தார். என்னவெல்லாம் வேண்டும் அந்த நேரத்திலே அமர்ந்து கேட்க வேண்டும். அதிலும் குறிப்பாய் நம் வீட்டு சிறார்களை பக்கத்திலே அமர வைத்து அவர்களை துஆ கேட்க சொல்ல வேண்டும். இது 3வது விஷயம். நம்ம சிறார்களை துஆவுக்கு பழக்கணும். ஏன்னா நம்ம கேட்குற துஆவை விட நம்ம வீட்டு குழந்தைங்க கேட்கும்போது அல்லாஹ் இன்னும் கபூல் செய்கிறாங்க. நாமளே நம்ம வீட்டில் பாருங்களேன், நம்ம சொன்னால் ஒரு காரியம் நடக்காது, அதே நம்ம புள்ள சொன்னால் நடக்கும். எங்கள் வீட்லையே ஒரு டிஷ்ஷு செஞ்சு கேட்டேன், வீட்டில் மனைவிட்ட ஒரு தடவை கேட்டேன், 2-3 தடவை கேட்டேன், கிடைக்கல. அப்புறம் பார்த்தா ஒரு நாள் வீட்டுக்குள்ள நுழையிற செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அன்னைக்கெல்லாம் கேட்டேன், கிடைக்கல, நீங்களா செஞ்சிட்ருக்கிறீங்க? இல்லை, பிள்ளைங்க வந்தாங்க, அம்மா இது செஞ்சு கொடுன்னு கேட்டாங்க, அதனால் செய்யறேன்டாங்க.
விளங்கிக்கிட்டேன். பார்த்தியா, நம்ம கேட்டு கிடைக்காது, பிள்ளைங்க கேட்டால் கிடைக்குது. அதே மாதிரி தான் சில விஷயங்கள் நாம் கேட்டால் கிடைக்காது, சிறு குழந்தைகள் கேட்டால் கிடைத்துவிடும். ஏன்னா ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஒரு பழக்கம் இருந்துச்சான். அது என்ன பழக்கம்? உமர் இப்னு கத்தாப் சின்ன பிள்ளைங்களாம் இருக்காங்க இல்லைங்களா, அந்த பிள்ளைங்களை பார்த்தா கூப்பிட்டு உட்கார வச்சு, நான் ஒரு துவா சொல்கிறேன் சொல்வீங்களான்னு கேட்பாங்க. உடனே அவன் சொல்கிறேன் சொல்லுங்கன்னு வாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு சொல்லி கொடுப்பாங்களாம். அல்லாஹ் யாருங்க உமர் ரலியல்லாஹு? உமர் ரலியல்லாஹு யார்? ஜனாதிபதி, இரண்டாம் கலீஃபா. அவர்களின் நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்று யாரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சிறு பிள்ளைகளை அழைத்து சொல்லுவார்களாம், அல்லாஹு மக்ஃபிரில் உமர வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு மன்னிச்சு அவருக்கு கருணை காட்டு, துஆ சொல்லி கொடுப்பாங்க. அந்த பிள்ளைங்க திருப்பி சொல்லும். உடனே பக்கத்தில் இருந்தவங்களாம் கேட்டாங்களா, நீங்களே அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுருக்கலாம்ல, ஏன் குழந்தைங்கள்ட்ட சொன்னீங்க? அப்போ உமர் இல்லா சொன்னாங்களா, ஃபைன்னஹும் லம் யதுனிபுன், அவர்கள் பாவம் செய்யாதவர்கள், நாம் பாவம் செய்தவர், அவர்கள் நாவில் சொல்லுவதை அல்லாஹ் கபூல் செய்வான் அல்லவா? அன்பர்களே, நம் எந்த தேவைகள் இருக்கிறதோ அந்த இஃப்தாருடைய நேரத்திலே நம் பிள்ளைகளையும் சேர்த்து அமர வைத்து சொல்லி கொடுத்தாவது துஆ செய்ய வைத்து ஆமீன்கள் சொல்ல வைக்க வேண்டும். இது மூணாவது விஷயம். நாலாவது விஷயம், இந்த ரமதானுடைய மாதத்திலே நம்மால் முடிந்த அளவிற்கு தான தர்மங்களை கூட்ட வேண்டும். நம்மால் என்ன முடியுமோ, எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு நாம் தான தர்மங்களை நம்மிலே கூட்டிக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஒரு விஷயத்தோட இன்ஷா அல்லாஹ் முடிவுக்கு வருவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் மன் அஃப்தர ஃபீஹி ஸாயிமன், யார் ஒருவர் ஒரு நோன்பாளியை நோன்பு திறக்க வைக்கிறார்கள். இந்த ரமதானுடைய மாதத்தில் ஒரு நோன்பாளியை பாருங்க, யாருக்கு இந்த 30 நாள் தானே, 30 நாள் தானே ரம்ஜான், எத்தனை நோன்பு வைக்க முடியும்? 30 நாளில் எத்தனை நோன்பு வைக்கலாம்? 30 நோன்பு வைக்கலாம். 300 நோன்பு வைக்க முடியும். வைக்க முடியுமா? 30 நாளில் 300 நோன்பு வைக்கணும். வைக்க முடியுமா? முடியும். ஹதீஸில் வரும், மன் அஃப்தர ஸாயிமன். எப்படி? 300 நோன்பு இல்லைங்க, 3000 கூட வைக்கலாம். அஜர்த்துறை நோன்பு சேர்ந்து வாங்கிக்கலாம். அன்பர்களே, தோழர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஃபத்தர ஸாயிமன் கான மக்ஃபிரத்தன் லிதுனூபிஹி, யார் ஒருவர் ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க வைக்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு 3 செய்தியை தரான். ஒன்றுன்னா கான மக்ஃபிரத்தன் லிதுனூபிஹி, ஒன்று அவர் பாவத்தை அல்லாஹ் மன்னிக்குகிறான். ரெண்டாவது வைத்துக்கு ரகபத்திஹி மினன்னார், நரகத்தை விட்டும் அவருக்கு விடுதலை அளிக்குகிறான். மூணாவது வகானலஹு மிஸ்லு அஜ்ரிஹி மின் கைரி ஐ யன்தகிஸ மின் அஜ்ரிஹி ஷைஉன், அந்த நோன்பு யாருக்கு திறக்க வச்சாரோ அவருடைய நன்மையில் கொஞ்சமும் குறைக்காம அதே நன்மையை அல்லாஹ் இவருக்கும் தந்து விடுகிறான். இப்போ எவ்வளோ ஈஸியாக பாருங்கள். இன்றைக்கி நான் நோன்பு வைக்கிறேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ ஏன் நோன்புல நோன்பு என்பது பரிபூர்ணமாக இருக்க வேண்டும், எந்த விதமான குறைபாடு இல்லாத பாவங்களை விட்டும் தப்பித்த நல்ல நோன்பாக இருக்கணும் இல்லையா? இப்போ நாம் செஞ்ச நோன்பு அல்லாஹ்விடத்தில் கபூலா கபூல் இல்லையா தெரியாது. ஏன்னா நம்ம பாவம் செஞ்சுருக்கலாம், அல்லது நம்மிடத்தில் ஏதாவது குறைகள் இருக்கலாம். இப்போ நம்ம ஊரில் கூட அசத்து இருக்காங்க. இப்போ அசத்துடைய நோன்பு மக்பூலான நோன்பாக இருக்கலாம், அல்லது யாராவது பெரியவர்கள் இருப்பார்கள், நம்ம வீட்டில் மூத்தவங்க இருப்பாங்க, அவர்களுடைய நோன்பு மக்பூலான நோன்பாக இருக்கலாம். இப்போ நாம் ஒரு 10 பேருக்கு கொடுக்குறோம், ஏதாவது ஒரு பேரிச்சம்பளம் தர்றோம், ஒரு நோன்பு திறக்க கொடுக்குறோன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருக்கான நன்மையை குறைப்பதில்லை, அறவே குறைக்கல. அவங்களுக்கு என்ன நன்மையோ அந்த நன்மை அவங்களுக்கும் கொடுத்துட்டு அதே மாதிரி ஒரு நன்மையை அல்லாஹ் இன்னொருத்தருக்கும் தர்றான். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பாக்கியம்? இப்போ ஒரு நாளைக்கு 10 பேருக்கு நோன்பு திறக்க கொடுத்தோம்னா 10 பேர் நோன்பு நமக்கு கிடைச்சிச்சு.
20 பேருக்கு கொடுத்தா 20 பேருடைய நோன்பு நமக்கு கிடைத்து விடுகிறது. இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், லைஸ குல்லுனா நஜிதும் ஆயத்திரு சாய், யார் ரசூலா எங்கள் எல்லாத்தினாலையும் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நோன்பு திறக்கிற வரைக்கும் கொடுக்க முடியும். இப்போ கஞ்சி, இந்த மொஹல்லாவில் ஒரு கஞ்சி போட்டால் ஊரே குடிச்சிடுது, அவ்வளோ நோன்பு நன்மையும் கிடைக்குது. இப்போ ஒரு கஞ்சி போடுறதுக்கு ஏறத்தாழ 20,000 30,000 கேட்குறாங்க. அவ்வளோ காசு என்கிட்ட இல்லையே, நம்ம கேட்கலாமா இல்லையா? இப்போ நமக்கும் ஆனால் அந்த நன்மை வேணும்ல, ஆசை இருக்குல்ல. இப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஅத்தில்லாஹு ஹாத ஸவாப மன் ஃபத்தர ஸாயிமன் அலா தம்ரத்தின், ஒரே ஒரு பேரிச்சம்பழம் வாங்கி கொடு, அந்த பேரிச்சம்பழம் ஒரு சாப்பிட்டாலும் சரியே, அவ் ஷுர்பத மாஇன், அல்லது கொஞ்சம் தண்ணீர் கொடுத்தாலும் சரியே, அவ் அல்லது ஒரு மிடர் பால் கொடுத்தாலும் சரியே, முதுக்கத்த லபனி, கொஞ்சம் பால் கொடுத்தாலும் சரியே, நீங்கள் எதை கொடுத்தாலும் போதும், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த நன்மையை வழங்கி விடுகிறான் இல்லையா? இப்போ நாம் என்ன செய்யலாம்? ஒரு அற்புதமான வழி, ஏழைகளுக்கும் உதவியாக இருக்கும், நமக்கும் அந்த நன்மை வந்து சேரும். இந்த ரம்ஜானுடைய ஆரம்பத்திலேயே ஒரு 4-5 நாளைக்குள்ள ஒரு ரமலான் கிட்டுன்னு ஒன்று ஏற்படுத்தி, ஒரு 1/2 கிலோ பேரிச்சம்பழம், ஒரு சர்பத் பாட்டில், கொஞ்சம் ஜம்ஜா விதை, எதுவெல்லாம் நோன்பு திறக்கிறத ஏற்படும், ஒரு 1/2 கிலோ கடல மாவு, இவையெல்லாம் ஒரு கிட்டா ஒரு 400 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு ஏற்படுத்தி, அதை 4 ஏழைகள் வீடோ அல்லது நம்முடைய சொந்தக்காரர்கள் அண்ணன் தம்பி வீட்டுக்கோ யாரெல்லாம் பெரியோர் இருக்கிறோம் அவங்களுக்கோ கொடுத்துட்டா, அவர்கள் நோன்பு திறக்கும் நன்மையை இலவசமாய் நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் பல 100 நோன்பு வைத்த நன்மைகள் நமக்கு கிடைத்துவிடும் இல்லையா? அல்ல அந்த பாக்கியத்தை நமக்கு தருவானாக. அப்போ அன்பர்களே, நம்மால் முடிந்த அளவு இந்த ரமதானுடைய மாதத்தில் அதிகம் நன்மைகளை கொள்ளையடிப்பவர்களாய் நாம் மாற வேண்டும். குறிப்பாக நாம் ஆரம்பத்திலிருந்து சொன்னோம், ரமதானுக்கு முன் 2 விஷயங்களை மேற்கொள்ள வேண்டும். ஒன்றுன்னா முடிந்த அளவுக்கு பர்ச்சேஸுகளை இப்பயே முடிச்சிடணும். 2வது நல்ல துஆக்களை பெற வேண்டும். இந்த 2 விஷயம் ரம்ஜானுக்கு முன்னாடி நான் வச்சுக்கோங்க. ரமதானில் மிக முக்கியமாய் இந்த ஆண்டு நான் இன்ஷா அல்லாஹ் அதிகப்படுத்துவேன். 1 தஹஜ்ஜுடைய தொழுகை, 2வது பெண்களே நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இஃப்தாருடைய நேரம், துஆவுடைய நேரம் வீணாக்க மாட்டோம் என்று சபதம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த யார் என்ன வேலை பண்ணாலும் சரி, நம்ம வீட்டில் 20 நிமிஷம் நோன்பு திறக்க இஃப்தாருடைய நேரம் துஆ நடக்கும் என்று நாம் வர வேண்டும். இந்த 2வது இஃப்தாருடைய விஷயம். 3வது சிறு பிள்ளைகளை துஆ செய்ய வைக்க வேண்டும். 4வது விஷயமாக நம்மால் முடிந்த அளவு தான தர்மங்களை கூட்ட வேண்டும். நம்மால் முடிந்த அளவுக்கு சதகாக்களை கூட்ட வேண்டும். உலமாக்களை கண்ணியப்படுத்த வேண்டும். உமராக்களை கண்ணியப்படுத்த வேண்டும். ஏழைகளுக்கு உதவ வேண்டும். ஏழை எளியவர்கள் சொந்த பந்தங்கள் அவர்கள் நம்மால் முடிந்த அளவிற்கு நான் சொல்லுவதுண்டு இந்த மாதத்தில் வேணாம், உன்னுடைய செலவீனங்களை கொஞ்சம் குறைச்சிக்கோ. உன் பொண்டாட்டிக்கு 4000 ரூபா சேலை எடுக்கணும்னு இருந்தால் 1000 ரூபாய்க்கு எடுத்து கொடு. பக்ரீத்தில் எக்ஸ்ட்ரா எடுத்து கொடுத்துக்கலாம், மற்ற டைமில் எடுத்து கொடுக்கலாம். மிச்சம் 3000 செலவழி. காரணம், 1க்கு 70 ரமதானில் மட்டும்தான். ஷவ்வாலில் இது கிடைக்காது, துல்காதாவில் இது கிடைக்காது, துல்ஹஜ்ஜில் இது கிடைக்காது. ரமதானில் மட்டும்தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். எனவே இந்த ரமதானில் எந்த அளவுக்கு கொள்ளையடிக்க முடியுமோ, நன்மைகளை சேகரிக்க முடியுமோ, போட்டி போட்டுக் கொண்டு அவைகளை நாம் கங்கணம் கட்டி எடுக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ரமதானை நமக்கு புனிதமிக்க ரமதானாக, பாவ மன்னிப்பு பெற்ற ரமதானாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் ஆக்கி தந்தல் புரிவானாக. பகல்காலங்களில் எந்த சிரமமும் இல்லாமல் நிம்மதியாய் நோன்பு நோற்பதற்கும், இராக்காலங்களிலே ரீங்காரமான அந்த தராவிஹ் தொழுகையிலே கலந்து கொண்டு சிறப்பான முறையிலே எல்லா தராவிகளை தொழுகுவதற்கும், கதா இல்லாமல் தொழுகையை தொழுகுவதற்கும், நோன்புகளை வைப்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வதோடு ஆரோக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. எல்லா விதமான நோய்களை விட்டு பாதுகாத்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ரமதானில் ஆரோக்கியத்தை கொடுத்து இபாதத்து செய்வதற்கான ஆர்வத்தை நம்மிலே அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.